பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கதை கேட்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக வேதத்தை கதை வடிவிலே நாம் கற்று வருகிறோம். உண்மையாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள். ஒருவேளை இது சில சம்பவங்களாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கதை வடிவிலே நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் இந்த கதை வடிவிலே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானகன் வந்து விட்டார் இல்லையா? யோவான் ஸ்நானகன் அவருடைய அந்த பிரமாதமான ஊழியத்தை ஜனங்கள் கேட்டு அவருடைய அந்த டீச்சிங், அதெல்லாம் அவருடைய லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு அநேகர் எல்லா ஃபீல்டில் உள்ள மக்களும் அவரை நோக்கி வனாந்திரத்துக்கு படையெடுத்து வந்து அவரால் சொல்லப்பட்ட அநேக சத்தியங்களை கேட்டு மனம் மாறி அன்றைக்கு இருந்த நியதின்படியான அந்த ஞான ஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஸோ அதனால் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு சீஷர்கள், அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பார்த்து இந்த யோவான் ஸ்நானுடைய சீஷர்களுக்கு சில கேள்விகள். எங்கள் தலைவர் யோவான் ஸ்நானகனே இயேசுவை பற்றி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு, அவரை பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. நானும் அவருக்கு முன்னோடியாகத்தான் வந்திருக்கிறேன். அவருடைய பாதப்படியினுடைய அந்த பாதரட்சியினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் எங்கள் தலைவர் யோவான் ஸ்நானகன் சொன்னார். ஆனால் எங்கள் தலைவர் யோவான் ஸ்நானன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை கூட இந்த இயேசுவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வருத்தம். பாருங்கள், அது என்னதை பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, நாங்கள் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாகிய நாங்கள் பரிசேயர்கள்லாம் அடிக்கடி உபவாசிக்கிறோம், ஆனால் உங்களுடைய சீஷர் உபவாசிக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். சரிதானா? இது குற்றப்படுத்துவதை போல இந்த கேள்வி இருக்கிறதா அல்லது அறிந்து கொள்ள வேண்டுமென்கிற ஆர்வலோடு கேட்குறாங்களா நமக்கு தெரியல. ஆனால் அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார். அருமையானவர்களே, உபவாசம் அப்படின்னா என்ன? இன்றைக்கி நம்மளாம் அறிந்திருக்கிறதை போல் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டையோ அல்லது 2 வேளை சாப்பாட்டையோ அல்லது ஒரு நாள் முழுவதுமோ நம்ம ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் ஜெபிப்பதுமாக நேரத்தை செலவழிப்பதை நம்ம உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லுகிறோம். சபைகளில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைகளிலோ செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது சனிக்கிழமைகளோ உபவாச ஜெபம் நடத்தப்படுகிறது. ரொம்ப நல்லது. நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்காகத்தான் அந்த ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் ஜெபிக்கிறமே ஒழிய உபவாசத்தில் வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய ஆகாரத்தை விலக்கி வைத்து நம்முடைய முழு எண்ணத்தையும் கடவுளுக்கு நேராக திருப்புவதற்காகத்தான் இந்த உபவாசம். அப்போ இதை நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உங்கள் சீஷர்கள், உங்களோடு கூட இருக்கிறவங்க இதை கூட செய்யலையே அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது பொதுவாக இயேசுவை பாருங்கள், சீஷர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். சரியா? ஆமாம். அப்போ விட்டு கொடுக்காமல் ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, மணவாளன் தங்களோடு கூட இருக்கும் பொழுது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? அதாவது ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு மணவாளன், ஒரு மணவாளன் அல்லது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கும்போது அவர் கூட இருக்கிற தோழர்கள் ஐயோ எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்ல சாப்பாடு இருக்கும். அதே போல் மணவாளனாகிய நான் கூட இருக்கும்போது அவங்க உபவாசிக்க அவசியம் இல்லை. மணவாளனை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு பிறகு 2 காரியங்களை சொல்லுகிறார். பாருங்கள், என்ன அந்த 2 காரியம் அப்படின்னா, பழசு புதுசு அப்படிங்கிற 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, புது துணியோடு கூட பழைய துணியை கொண்டு யாருமே இணைக்க மாட்டாங்க. அப்படி இணைச்சாங்கன்னா என்ன ஆகும்?
கலரு வித்தியாசமாக இருக்கும், இல்லை பழைய துணி பார்த்த உடனே பழைய துணின்னு தெரியும், புதுசு பார்த்த உடனே புதுசுன்னு தெரியும், இல்லை அந்த வித்தியாசமே நமக்கு நல்லா இருக்காது. ரெண்டாவது, பழைய துணியில் ஸ்ட்ரென்த் இருக்காது. அதை கொண்டு போயிட்டு நம்ம புதிய துணியோடு கூட இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது கிழிஞ்சு போயிடும், பீறலும் அதிகமாகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, புது திராட்சை ரசம். ஸோ அந்த நாட்களில் பாருங்கள், இயேசு வாழ்ந்த அந்த நாடுகளில் ஒரு பானம் அப்படின்னு சொன்னாலே திராட்சை ரசம் தான். ஒரு திராட்சை ரசம் முக்கியமாக பரிமாறப்படுகிற ஒரு நல்ல பானம் எல்லா ஃபங்க்ஷன்லையும். அது இல்லாமல் வீடுகள் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை சேமித்து வைப்பார்கள். அது கெட்டு போகாமல் பல மாதங்கள் இருப்பதற்காக, பயன்படுத்துவதற்காக அதை சேமித்து வைப்பாங்க. அது கெட்டும் போகாது. அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்வாங்க. பாருங்கள், அப்போ இயேசு என்ன சொல்கிறான்னா, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு துருத்தி என்கிற ஒரு ரப்பர் மாதிரி உள்ள ஒரு கோணிப்பை அல்லது சாக்கு பை அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்படி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை பார்த்துருப்பீங்களே. ஆமாம், ஒரு காக்கி பை மாதிரி இருக்கும் இல்லையா? அதே போல் தோல்னால் செய்யப்பட்ட ஒரு துருத்தி என்று சொல்லப்படுகிறதான ஒரு பை, அதில் சேர்த்து வச்சாங்கன்னா கெட்டும் போகாது. எத்தனை ஆண்டுகளும் அது பழமையாக ஆக ஆக டேஸ்ட்டு அதிகமாகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த துருத்தியை பற்றி, பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை ஊற்றி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஊற்றி வச்சாங்கன்னா இந்த புது திராட்சை ரசம் பழைய அந்த துருத்தியை கிழிச்சு போடும் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையானவர்களே, என்ன பழைய துணி புதிய துணி, பழைய திராட்சை ரசம் புதிய துருத்தி, பழைய துருத்தி புதிய திராட்சை ரசம் பழைய துருத்தி, இது என்ன புரியாமல் இருக்குல்ல? ஆமாம், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல முறை பல இடங்களில் ஜனங்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் வேண்டுமா? அந்த நியாயப்பிரமாணம் என்பது தான் பழைய காரியத்தை குறிக்கிறது. இன்றைக்கு அதனால் சிலர் நமக்கு பழைய ஏற்பாட்டே வேண்டாம், நம்ம தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோமே, அப்போ புதிய ஏற்பாட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமே, ஏன் பழைய ஏற்பாடு? சிலர் இல்லை ரெண்டும் வேணும், புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழல் தான் பழைய ஏற்பாடு, ஆகவே அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதையும் சொல்லுகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், சில காரியங்கள், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன், பலியிடுகிற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது இல்லையா? ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. ஏன் இல்லை? இயேசு பழைய ஏற்பாட்டை மாற்றுக்கு வந்துட்டாரா? இல்லை. அந்த பலியாக அவரே ஒரே தரம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையில் பலியாயிட்டார். ஆகவே அந்த பலி ஓய்ந்து போய்விட்டது. இப்படி சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம கடைப்பிடிப்பது அல்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டுடைய சத்தியங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் ரெண்டையும் சில நேரங்களில் ஒன்றாக நம்ம இணைக்கும் பொழுது அங்கே இருக்கிற காரியங்கள் எழுத்தின்படி அப்படியே செய்யணும். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி என்ன இருக்கோ அதை அப்படியே செய்யணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அப்போது இந்த பழைய எழுத்தின்படியே உள்ள காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் கொண்டு இணைச்சிங்கன்னா அது இன்னும் தான் ஓட்ட அதிகமாகும், பீறல் அதிகமாகும், கிழிச்சு போடும் அப்படின்னு சொல்லுகிறார். பழைய அந்த துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைத்தா அதுவும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி அப்படியே எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும். இல்லை, உதாரணத்துக்கு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே அளவு கொடுத்தார். இவ்வளோ நீளம் இருக்கட்டும், இவ்வளோ அகலம் இருக்கட்டும், இவ்வளோ உயரம் இருக்கட்டும், இதை எப்படி செய்ய, கதவை அப்படி செய்ய, நிலை எப்படி பண்ணு, அதை இது செய்ய, எல்லாமே கொடுத்துட்டார். இன்றைக்கு நம்ம ஆலயத்தை எப்படி கட்டுறோம்? அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், இன்றைக்கு ஆலயங்கள் கட்டப்படுகிறது. ஆலயங்கள் நமக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து, நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பை பொறுத்து நம்ம மக்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு இடமாக அதை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் எழுந்தருளினார். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அன்றைக்கு வெளுத்தின்படியே அப்படியே செய்யணும், அதை மாற்றவே கூடாது. ஆனால் இன்றைக்கு அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாமே ஒழிய ரெண்டையும் ஒன்றாக இணைக்க கூடாது.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் பாருங்கள், இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் இல்லையா? ஆமாம், பழைய துணியோடு கூட புதிய துணியை கொண்டு இணைக்காதீங்க, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் வார்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, உபவாசம். உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணால், அல்லது இந்த உலக பிரகாரமான மனிதர் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய வயிற்றை காய போட்டால் அல்லது பட்டினி போட்டால் உடம்புக்கு நல்லதான் இல்லை? ஆமாம், குடல் ஆரோக்கியமாக இருக்குமா, கல்லீரல் நல்லா இருக்குமா இல்லையா? ஆமாம், செய்யலாம். ஒருவேளை இதற்காக கூட ஆண்டவர் உபவாச ஜெபத்தை நியமித்திருக்கலாம் இல்லையா? ஆமாம். ஸோ ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்வதற்கு உபவாசம் ரொம்ப அவசியம். அதை நம்ம பின்பற்றலாம். 2வது, நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக இயேசு வரல, மாறாக நிறைவேற்றுவதற்காக வந்தார். அப்போ பழைய ஏற்பாடு நமக்கு அவசியமா வேண்டாமா அப்படின்னா அவசியம். அது புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழல். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக காரியங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் சில சம்பவங்களை கதை வடிவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். காட் பிளஸ் யூ.